ரொம்ப சிம்பிளான ஒரு துவையல் பார்க்க போகிறாங்க. அது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா கொள்ளு துவையல் தான். இது வந்து மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டில் வீக்லி ஒன்ஸ் எங்கள் அம்மா பண்ணிவிடுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் ரொம்ப ரேராக தான் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சட்னிக்கு வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், இது சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஒரு 5-6 கருவேப்பிலை தழை, அதுக்கப்புறம் வந்து சீரகம், இதையெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணுங்க. இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து கொள்ளு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் போட்ட 1/2 கிளாஸ்க்கு கொள்ளுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இது எல்லாமே வேக வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக் பண்ணி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வச்சு ரசமும் வைக்கலாம். சம்டைம் பார்த்திங்கன்னா அது வந்து சட்னிக்கும் அரைக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினேன், அதனால் சட்னி அரைக்கிறதுக்கு தான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணதையும் எடுத்து அந்த வாட்டரை மட்டும் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு 3 பல்லு கார்லிக்கையும் வந்து அப்படியே பச்சையாக போட்டு இது எல்லாமே கிரைண்ட் பண்ணிடுறது தான். அந்த பச்சை கார்லிக்காக போடும்போது நல்ல டேஸ்ட் இருக்குங்க. அது சட்னி வந்து ரொம்ப சட்னியாக அரைக்காத துவையல் மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் சுடு சாதம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் சில பேர் வந்து கொள்ளு சட்னிக்கு கீ போட்டும் சாப்பிடுவாங்க. கீ போட்டு சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் எதுக்காக ஊற்றிக்கிட்டேன்னா, வெறும் சட்னியாக சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். என் பசங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் வந்து வேறு தான்.